Hi friends, welcome to my channel Learn with Vyas. ஸோ இன்னைக்கு நம்ம பாஸ்கல்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா a change in pressure applied to an enclosed incompressible fluid is transmitted undiminished to all portions of the fluid and to the walls of its container சொல்றாங்க. ஸோ பாஸ்கல்ஸ் லா. ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ரெஷர் ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் மேலே ப்ரெஷர் போட்டோம்னா அந்த ப்ரெஷர் வந்து த்ரூ அவுட் தி கண்டெய்னர் ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் பாஸ்கல்ஸ் லா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேட்டர்ல பார்த்துருப்போம். இப்போ ஏர்ல வந்து மாலிகுல்ஸ் வந்து லூஸ்லா பேக் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நம்மளால பெருசா கம்ப்ரெஸ் பண்ண முடியும் லூஸா இருக்கனால. இப்போ லிக்விட் வந்து கொஞ்சம் டைட்லி பேக் ஆயிருக்கும். கம்ப்ரெசிபிலிட்டிக்கு ஒரு கம்மி தான். ஒரு லெவலுக்கு மேல கம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சாலிட் வந்து கம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்கு இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா லிக்விட்ஸுமே இட் இஸ் கம்ப்ரெசிபிள் டு அ சர்டன் பாயிண்ட் தான். ஒரு லெவலுக்கு வரைக்கும் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதாவது இனிமேல் கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணிட்டாவே என்ன ஆகுதுன்னா சாலிடோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிருது ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து அந்த ஃபேக்டரை வந்து நெகேட் பண்ணிட்டு லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணாலே சாலிட் மாதிரி நமக்கு ஸ்ட்ராங் ஆயிருதுங்கிறதுனால மாலிகுல்ஸ் வந்து டைட்டாக பேக் ஆயிருங்கிறதுனால அந்த ஃபேக்டர் நம்ம நெகேட் பண்ணிட்டு அதை வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ஜென்ரலி லிக்விட்ஸ் வந்து கம்ப்ரெசிபிள் தான், ஆனால் டு அ ஸ்மால் எக்ஸ்டென்ட் கம்ப்ரெசிபிள்னால நம்ம அது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ஸ்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ கொஞ்சம் இது கம்ப்ரெஸ் பண்ணோன்னு என்ன இதுக்கு சாலிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா சாலிட்ல வந்து உங்களுக்கு ஃபிரிக்ஷன் இருக்கும், ஆனா லிக்விட்ல உங்களுக்கு ஃபிரிக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃப்ளூயிட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா ஃபார்ம் ஆகும், ஃப்ளோ ஆகும் சரியா. ஸோ அதனால லிக்விட்ஸை கம்ப்ரெஸ் பண்ணோன்னே அது வந்து ஈக்குவல் டு சாலிடா ஃபார்ம் ஆகுது. அந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த இங்க கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஈக்குவலா எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே வரும். ஸோ கண்டெய்னரோட எல்லா போர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கலர்ட் வாட்டர் தான். கலர்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்க ப்ரெஷர் அப்ளை பண்றேன் இந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது இங்க பாருங்க இந்த சிரிஞ்சும் மூவ் ஆகும். ஸோ ஈக்குவலா வந்து உங்களுக்கு கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் உங்களுக்கு மூவ் ஆகுது. ஏன்னா லைட்டா இனிஷியலா கம்ப்ரெஷன் இருக்கிறனால அப்படி இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரெஷன் ஃபேக்டர் முடிஞ்ச உடனே இந்த ப்ரெஷர் வந்து இங்க உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலா உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ இதோட ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிரிஞ்சோட ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃப்ளூயிட் கொடுத்துருந்தீங்கனாலும் இங்க வந்து ஃபோர்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ப்ரெஷர் வந்து நீங்க கொடுக்கறது இந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். ஆனா இந்த இந்த இங்கே சிரிஞ்சு இந்த வால்யூம் ரொம்ப அதிகமா இருந்தாலுமே அந்த ப்ரெஷரே போதும் இங்க ஃபோர்ஸ் தள்ளுறதுக்கு ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா வந்து நம்மளுக்கு ஹைட்ராலிக்ஸ்ல கண்டிப்பா யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார் ஓட்டினீங்கன்னா காரோட பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நம்ம பிரேக் மெதுவாக தான் இருக்கும், பிரேக் சாஃப்டா தான் இருக்கும். அந்த பிரேக் லைட் அமுக்குனாலே நம்ம காருக்கு வந்து இன்டர்மீடியட் பிரேக்கிங்ல ஹைட்ராலிக் சிஸ்டம்ல வந்து ஸ்டாப் ஆகும் ஓகேங்களா. அது இல்லாம ஜேசிபி பார்த்துருப்பீங்க, ஜேசிபி மூவ்மெண்ட் இல்லைன்னா கார் லிஃப்ட் பண்ற கராஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹைட்ராலிக்ஸ் தான் ஓகேங்களா. அதாவது கம்மி ப்ரெஷர்ல வந்து கம்மி ஃபோர்ஸ்ல அதிகமான ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ண முடியக்கூடிய கெப்பாசிட்டி வந்து லிக்விட்ஸ்க்கு இருக்கு. லிக்விடை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். ஹைட்ராலிக்ஸ் வந்து ஹெவி லோட் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெக்கானிக்கல் வந்து லைட் லோட். ஃபார் எக்ஸாம்பிள் காரோட கியர் இருக்குங்களா, அந்த கியர் எல்லாமே வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம். ஒரு கியர் தான் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஆனா ஹைட்ராலிக்ஸ்ல லிக்விட் வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியர் வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும், வேர் அண்ட் டேர் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து அந்த சிஸ்டமோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். பிளஸ் ஒரு அதிகமான லோடு போடும்போது அதிகமான ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ஹைட்ராலிக்ஸ்ல அது கிடையாது. ஏன்னா லிக்விட் வந்து ஸ்மூத்தா உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதனால ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ், அதாவது பாஸ்கல்ஸ் லாவோட இதை கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பாஸ்கல். அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ்ல எனார்மஸா இருக்கு. ஸோ ஒரு ஃபோர்ஸ் எப்படி பாஸ்கல்ஸ் லால மல்டிப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாஸ்கல்ஸ் லாவை வந்து ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த ஏரியா நமக்கு இந்த ஏரியா கம்பேர் பண்ணும்போது 10 டைம்ஸ் கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா வந்து 10 மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த ஏரியா அதே மாதிரி இந்த ஏரியா வந்து 100 மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு, 10 டைம்ஸ் கம்மியா இருக்கு. இந்த ஏரியா வந்து 100 டைம்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா, 10 டைம்ஸ் அதிகமா இருக்கு.
ஸோ இப்போ இங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாமே வந்து லிக்விட்ல ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்னே வச்சுக்கலாம், ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம். ஸோ ஹைட்ராலிக் சிஸ்டம்னா ஒரு லிக்விட் வச்சு ஃபில் பண்ணுவோம், லிக்விட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ எப்படி ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ரெஷரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இந்த ஏரியால ஃபர்ஸ்ட் எவ்வளவு ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து F1 by A1, F1 வந்து 100 by 10, that is equal to 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஏரியால வந்து உங்களுக்கு 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த சிஸ்டம் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க கொடுக்குற ப்ரெஷர் தான் இந்த ஏரியாலையும் உங்களுக்கு ப்ரெஷர் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா ஒரு ப்ரெஷர் தான் கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 100 நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு நம்ம ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கறனால சோ இந்த ஏரியாலயும் உங்களுக்கு பிரஷர் கான்ஸ்டன்ட் தான். சோ இங்க என்ன பிரஷரோ அதே தான் இங்கேயும் பிரஷர். சோ இங்க பிரஷர் பாத்தீங்கன்னா இந்த பிரஷர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னு. சோ P is equal to A2 by F2. சோ இந்த பிரஷர் என்ன நமக்கு தெரியும், பிரஷர் வந்து நமக்கு 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் தெரியும். இந்த ஏரியா தெரியும், ஏரியா வந்து 100 மீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். சோ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாங்களா? ஃபோர்ஸ் is equal to 10 into 100 உங்களுக்கு 1000 நியூட்டன்ஸ்னு வரும். ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸ் என்னது, 100 நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். இந்த ஏரியால 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இங்க 1000 நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட், அதாவது 10 டைம்ஸ் அதிகமா உங்களுக்கு ஃபோர்ஸ் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா பிரஷர் வந்து இங்க ஏரியால கிரியேட் ஆகிற பிரஷர் தான் இங்கேயும் இருக்கும். சோ இங்கேயும் நீங்க பிரஷர் கால்குலேட் பண்ணீங்கன்னா P is equal to 1000 by 100, இங்கேயும் வந்து உங்களுக்கு 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். சோ பிரஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தி சிஸ்டம். ஏன்னா ஒரு இடத்துல தான் பிரஷர் பாயிண்ட் இருக்கு. சோ ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் சிஸ்டம்ல உங்களுக்கு 10 டைம்ஸா மல்டிப்ளை ஆகும். அதாவது ஏரியா உங்களுக்கு 10 டைம்ஸ் அதிகமாகும் போது, இப்போ இதே ஏரியா இங்க இருந்துச்சுன்னா அதே ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஏரியா உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும்போது ஃபோர்ஸ் உங்களுக்கு 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். சோ இதுதான் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸோட பேஸ் பிரின்சிபல். ஸோ பாஸ்கல்ஸ் லா வந்து இந்த மாதிரி ஏரியா அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 kgs மேல இருக்கும். ஸோ ஈஸியா கம்மி பிரஷர்ல ஹைட்ராலிக் சிஸ்டம்ல கார்ல நம்ம லிஃப்ட் பண்ணுவோம். ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பாஸ்கல்ஸ் லா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து த்ரூ அவுட் த சிஸ்டம் வந்து அந்த பிரஷர் கிரியேட் ஆகிற பிரஷர் த்ரூ அவுட் த சிஸ்டம் ஈக்குவலா அப்ளை ஆகி இந்த கண்டெய்னர்ஸ் மேல கண்டெய்னரோட என்க்ளோஸ், அதாவது என்க்ளோஸ்ட் ஏரியா சொல்றாங்க. இந்த மாதிரி என்க்ளோஸ் சர்ஃபேஸ்ல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். கம்ப்ளீட்டா என்க்ளோஸ் பண்ணும்போது இந்த பிரஷர் வந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகும். பிரஷர் இப்படி ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆயிட்டே வரும்போது இந்த இடத்துலயும் பிரஷர் ஆக்ட் ஆகி இங்க நம்ம பிஸ்டனை பிரஸ் பண்ணும்போது இங்க நம்ம பிஸ்டன் வந்து லிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லாவோட பேசிக் பிரின்சிபல். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.